வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து அவரோடு கூட நாம் ஐக்கியமா இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. எதற்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுடனே நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த மாதத்துல இந்த நாளிலே ஆண்டவர் போன மாதத்துல கடைசியிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். போன மாதத்துல நம்ம கிறிஸ்துவுக்குள் நாம் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் நாம் விசுவாசிகளாய் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி இந்த மாதத்துல ஆண்டவர் இந்த முதல் வாரத்துல இந்த 2வது வாரத்துல தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை, கிறிஸ்துவுடனே கூட நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நாம் எப்படி நாம் ஐக்கியமாய் இருப்பது, ஏன் ஐக்கியமாய் இருப்பது என்கிற காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது அதற்கு கீழே 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் பவுல் கொரிந்து சபைக்கு இந்த காரியத்தை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், கொரிந்து சபைக்குள் சில பிரிவினைகள் இருக்கிறது தான் சொல்ல. சகோதரர், நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்புரிந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அந்த கொரிந்து சபையிலே பிரிவினைகள் காணப்பட்டது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரிவினைகள் வருவதற்கு முதல் காரணமே கிறிஸ்துவோடு நமக்கு ஐக்கியம் இல்லாததை காண்பிக்கிறது. எங்க பிரிவினை இருக்கும் அப்படின்னு சொன்னா, யார் கிறிஸ்துவிலே ஐக்கியம் இல்லாம இருக்கிறார்களோ அங்க பிரிவினை இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும், அங்க பாருங்க 4 விதமான கூட்டம் இருக்குது, 4 பிரிவு. சிலத்துல நான் பவுலை சேர்ந்தவன், பவுல் தானே இங்க வந்து சுவிசேஷ அறிவித்தவன், பவுல் தான் சபையை ஸ்தாபித்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பவுலை சேர்ந்திருக்கிறது. இன்னொரு கூட்டம் அப்போலோவை சார்ந்திருக்கிறார். அப்போலோ வந்து ஒரு சாதுரியமான பிரசங்கி, நல்ல சாதுரியமா பேசக்கூடியவன். அவனுடைய பேச்சினால் அநேகர் கவரப்பட்டார்கள். அவனுடைய பேச்சில கவர்ந்து அவனை பின்பற்றக்கூடிய சில கூட்டம் இருந்தது. 3வது கேபா என்று சொன்னா பேதுரு, கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவனாகிய பேதுரு சொல்லப்போனா கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்த அவர்களைத்தான் அப்போஸ்தலர் என்று அழைத்தார்கள். அப்போஸ்தலர் என்ற அழைப்பு வேற, அப்போஸ்தலர் என்பது வேற. அப்போஸ்தலர்கள் என்று அன்னைக்கு யாரை கருதினார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை முகமுகமா தரிசித்தவர்களைத்தான். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் தரிசிக்கவில்லையா அப்படிங்கிறார். அப்போ அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்த அப்படிப்பட்டவர்களிலே ஒருவன் பேதுரு. அதனால சில சொல்லுவாங்க பேதுரு தான் ரொம்ப முக்கியமான ஆளு, ஏன்னா அவன் கிறிஸ்துவோடு கூட இருந்த ஆளு, கிறிஸ்துவை சந்தித்த ஆளு. பேதுரு வந்து அநேக இடங்களுக்கு சபைகளுக்கு போய் சபைகளை திடப்படுத்தி கொண்டு வந்தான். ஆகவே சிலர் அவனை பின்பற்றக்கூடியலாம் இருந்தான். இன்னைக்கு நமக்கிட்ட இருக்குல்ல, நான் ஏஜி ஸ்தாபனத்தை சேர்ந்தவன், நான் அந்த பிரிவை இந்த சபை பிரிவை சார்ந்தவன், இந்த சபை பிரிவை சார்ந்தவன் சொல்லி
சபை பிரிவுகளிலே வைராக்கியம் உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. சிலரு நான் அந்த பாஸ்டர், என்னதான் சபைக்குள்ள கட்டடத்துக்கு சபை ஒரு ஸ்தாபனம் ஒரு 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 சபை போதூருக்குள்ள இருந்தாலும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா சில சுவிசேஷகர்கள் அவங்களுக்கு மேல ஒரு பற்று ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கும். நான் இந்த ஒரு ஊழியர் அவங்கள தான் எப்பவும் பெருமையா பேசுவாங்க. இயேசுவை விட அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். டிஜிஎஸ் இறந்தவன சொன்னாங்க, ஐயோ டிஜிஎஸ் இறந்துட்டாரு கிறிஸ்தவம் அவ்வளவுதான். ஏன் டிஜிஎஸ் அழைச்ச மாதிரி அதை விட அதிகமா பிரயாசப்படக்கூட இன்னொருத்தரை கத்தர் எழுப்பி தர மாட்டாரா? எழுப்பி தர முடியாதா? அவர் எழுப்பின ஆண்டவர் டிஜிஎஸை விட இன்னும் அதிகமாய் செயல்படக்கூடிய அவர் நல்ல மனுஷன் தான். நல்ல சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சு அநேகரை கிறிஸ்தவர்கள் ஆதாயப்படுத்தின உண்மைதான். ஆனா அவர் போன கிறிஸ்தவ மார்க்கமே அழிந்து விடும் போல நினைச்சாங்க. காரணம் அவர் மேல இருந்த பற்று. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் காலாகாலங்கள்ல அநேகரை கர்த்தர் எழுப்பி தந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருந்தார். இது இன்னொரு கூட்டம் இருக்கு இந்த பிரிவுகள்ல. என்ன தெரியுமா? பவுலும் வேண்டாம், பேதுரும் வேண்டாம், அப்போலம் வேண்டாம், நாங்களாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லிட்டு நீ பிரிஞ்சு போறேன்னா உனக்கு கிறிஸ்துவோட ஐக்கியம் கிடையாது. சிலர் இருக்கிறாங்க, சபையில யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. சபை நமக்கு இயேசுக்கு மட்டும் நல்ல உறவு நல்லா இருந்தா போதும் அப்படிம்பாங்க. ஆனா சபையில யாரோட ஐக்கியப்பட மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் பரிபூரணமான பரிசுத்தவாட்டிகள். அவங்க கண்டிப்பா இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இயேசுவோட போயிருக்கு, அங்க போய் இருந்துக்க முடியாது. ஆமா, யாரோட ஐக்கியப்படாம ஆட்கள் இங்க இருந்து இருக்கு. இயேசுதான் 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 ரைட்டு. இயேசுவை யாரு? இயேசு மூலமா நீ என்னத்தை கற்றுக்கொண்ட? இயேசுவோடு கூட உனக்கு ஐக்கியம் இருந்தா அன்று சொல்லாத காண்கிற சகோதரனிடத்துல அன்பு போராதவன் காணாத தேவனிடத்துல. ஆமா, சபையோடு மற்றவர்களோடு ஐக்கியப்படாத நீங்க எப்படி கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவீங்க? அதான் பவுல் சொல்லுகிறார். அவர்களுக்குள்ள ஏன் இந்த காரியத்தை சொல்றாருன்னா, அன்றைக்கு சபை பிரிந்திருந்தது. அடுத்து 13ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ பவுல் கேட்கிறார், கிறிஸ்து எங்கேயாவது பிரிந்து இருக்கிறாரா? நீங்க உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறத நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறாய, ஆனால் உனக்குள்ள என்ன இருக்கு? ஆனா கிறிஸ்து எங்கேயாவது பிரிந்து இருக்கிறாரா? யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 10:30. அங்கே கிறிஸ்து, அங்க இயேசு என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். போதும். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் அவர் இணைந்திருந்தாரா பிரிந்திருந்தாரா? சொல்லுங்க. அதாவது உலகத்துல இருக்கிற சில நபர்களுக்கு திருத்துவத்தை பத்தி அவங்களுக்கு சரியான அறிவு கிடையாது, அவர்களால புரிந்து கொள்ளவும் முடியல. சில திருத்துவத்தை நீங்க குறித்து சொல்லும் போது சில மார்க்கத்துல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 3 கடவுளை வழிபடுகிறீங்க, பிதான்றீங்க, குமரன்றீங்க, இயேசுன்றீங்க, கர்த்தர்ங்கிறீங்க, ஆவியானவர்ன்றீங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியல. ஆனா அந்த திருத்துவத்துக்குள்ள பல ரகசியம் இருக்கிறது. திருத்துவத்துக்குள்ள என்ன இருக்குது? அதுல பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் அவர்கள் இணைந்து இருக்கிறதை நாம் பார்க்கும். திருத்துவத்தை புரிஞ்சு கொள்றவங்க கண்டிப்பா பிரிந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. நானும் பிதா ஒன்றாயிருக்கவும் இல்லை. அவர் பிதாவுக்கு ஒப்பானவராய் இருந்தார், பிதாவுக்கு சமமானவர். ஆனாலும் ஒருபொழுதும் இந்த பூமியில இயேசு மாமிசத்துல வெளிப்பட்டிருக்க போது பிதாவிட தன்னை மேலாக உயர்த்தவே இல்லை. பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்ற வந்த
பிதாவின் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்? அதான் அவர்களுக்குள்ள இருக்கிற இணைப்பு. அதான் பவுல் சொல்ல, கிறிஸ்து புரிந்திருக்கிறாரா? உங்களுக்குள் ஏன் பிரிவினை? ஏன் உங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை? கிறிஸ்து அப்படி இல்லை. இயேசு ஐக்கியமா இருக்க யாரோடு? பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரும். உங்களுக்குள்ள ஏன் பிரிவினை? இன்னைக்கு ஏன் நமக்குள்ள ஐக்கியம் இல்லை என்று சொன்னா, முதலாவது நாம் பாருங்க, கிறிஸ்துவோடு கூட நமக்கு சரியான ஐக்கியம் இல்லை. அதனாலதான் சபையோட ஐக்கியம் இல்லை. அடுத்தது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஓடுங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அநேகரான நாம் மனதில்லை. போதும் பாருங்க, கிறிஸ்துவோடு நீ ஐக்கியமாய் இருக்கிற என்று சொன்னா, பழைய ஏற்பாட்டுல கவனிங்க, போன வாரம் கூட நான் வாசிச்சேன். பழைய ஏற்பாட்டுல ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செய்கிற ஆசாரியர்கள் சரி, லேவியர்கள் சரி, ஆசாரியர்கள் அவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறதுனால பலிபீடத்துல இருக்கிற பலி பொருட்களை புசிப்பதற்கு அவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. ஏன் பலிபீடத்துல இருக்க பலி பொருள் அவர்கள் புசிக்கிறாங்க? ஏன் தேவ சமூகத்தை தேவ சமூகத்துல வைக்கப்பட்ட அப்பத்தை அவங்க சாப்பிடறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா, அவங்க எதோட ஐக்கியமாய் இருக்கிறாங்க? எதோட ஐக்கியமாய் இருக்கிறாங்க? பலி பொருளோடு, பலிபீடத்தோடு. அப்போ கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிற நீ கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருக்கிறாயா? தேவ பிரசனத்துல ஐக்கியமாய் இருக்கிறாயா? தேவ வார்த்தையில் ஐக்கியமாய் இருக்கிறாயா? பலிபீடத்துல வேலை செய்கிற ஆசாரியம் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறான். ஆசாரிப்பு கூடாரத்தோட அவன் ஐக்கியமாய் இருக்கிறான். அவன் அங்கதான் இருக்கணும். அவங்களுக்கு டியூட்டி போட்டா அவங்க அதை விட்டு எங்கேயும் போக கூடாது, தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஃபுல் டைம் மினிஸ்டர்னா கூட ஃபுல் டைமா நம்ம சபையில இருக்கிறது இல்லை. ஆனா அன்னைக்கு ஆசாரிப்பு கிடையாது. எலிசபெத் சகரியா அவங்களுக்கு சீட்டு விழுந்த பொழுது ஆசாரியா எங்க இருந்தான்? சகரியா தேவாலயத்துல இருந்தான். அங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. பலிபீடத்தோட ஆசாரிப்பு கூடாரத்துல ஐக்கியமா இருக்கிறான். அதனாலதான் ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கிற பலிபொருளை புசிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. கிறிஸ்துவோட ஐக்கியமாயிராதவனுக்கு கிறிஸ்துவின் சரீரமாகி அப்பத்தை புசிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன அதிகாரம்? முதலாவது கிறிஸ்துவோடு நமக்கு என்ன இருக்கணும்? இன்னொரு காரியத்தை சொல்றாரு இத சொல்லிட்டு, பலிபீடத்துல ஐக்கியமா இருக்கிறதுனால பலிபீடத்தை புசிக்கிறான். அதே போல விக்கிரங்களை குறித்து சொல்லும் பொழுது அது விக்கிரங்கள் பொருட்டல்லாம், ஆனா அதை படைக்கிறவன் எதுக்கு படைக்கிறான்? அப்படி படைக்கும் போது அவன் யாரோட ஐக்கியமா இருக்கிறான்? உலக காரியங்கள், உலக வழிபாடுகள்ல நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்கன்னா கவனிங்க, கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஐக்கியம் ஏது? உலகத்தோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கா?
உலக வழிபாடுகளோட ஐக்கியம் இருக்கா? பிரிக்க முடியல. ஏதாவது காரியங்கள் வந்தா உலக வழிபாடுகள் சடங்காச்சிரமன காரியங்களை பிரிக்கவே முடியாது. ஜெபம் நடந்தாலும் ஆராதனை நடந்தாலும் எல்லா வழிபாட்டு முறைகளையும் நம்ம செய்து தான் திருப்தி ஆகிறோம். அப்படின்னா நம்ம அதோட ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப எப்படி ஜெபத்துல தேவனோட ஐக்கியமா இருக்க முடியும்? தேவ பிரசனத்துல ஐக்கியமா இருக்க முடியும்? ஏன் கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியமாக முடியல தெரியுமா? ஏன் ஐக்கியமாக முடியல? நம்ம ஐக்கியம் எங்க இருக்குது? உலக வழிபாடுகளில் இருக்கிறோம். அதோட ஐக்கியமா இருக்கிறோம். அதாவது ஒரே ஊற்றில இருந்து ஒரு தண்ணி தான் வரும். நல்ல தண்ணியும் நல்ல தண்ணி தான் வரும், கெட்ட தண்ணி தான் கெட்ட தண்ணி தான் வரும். நல்ல தண்ணி கெட்ட தண்ணி வராது. கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறவனுக்கு உலக வழிபாடுகள் ஐக்கியம் இருக்காது, ஐக்கியப்பட மாட்டான். உலக வழிபாடுகள் உலக காரியங்களிலே ஐக்கியமா இருக்கிறவன் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்க முடியாது. நீங்க யாரோட ஐக்கியமா இருக்கு? நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறேன் ஆனாலும் அப்படின்னா கிடையவே கிடையாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை என்ன செய்வான்? நேசிப்பான். அப்போ ஒரு எஜமானுக்கு தான் நீங்க ஊழியம் செய்யணும்னா கிறிஸ்துவோடு மட்டும்தான் உங்களுக்கு ஐக்கியம். நீங்க உலகத்துல ஐக்கியம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவோடு உங்களுக்கு என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5:30. இந்த ரகசியம் பெரியது, கிறிஸ்துவை பற்றியும். கவனிங்க, கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறீங்கன்னா யாரோட நாம் ஐக்கியமா இருக்க முடியாது? இத அழகா பவுல் சொல்றாரு. ஒரு கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லிட்டு, மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும், அதாவது நீங்களும் கிறிஸ்துவும் இசைந்து இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குன்னா நீங்க யாரோடு இசைந்து இருக்க மாட்டீங்க? உலகத்தோடு இசைந்து இருக்க மாட்டீங்க, உலகத்தோடு ஐக்கியப்பட மாட்டீங்க. கிறிஸ்துவோடு நமக்கு ஐக்கியம் இருக்குன்னா உலகத்தோடு நமக்கு ஐக்கியம் இருக்காது. எப்படி கணவன் மனைவி இசைந்து அவர்கள் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள், அதே போல இங்க சொல்லப்படுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் கிறிஸ்துவின் சரீரமாய் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறபடினாலே நாம் எப்படி இருக்கிறோமா? ஒரே மாமிசமா ஒரே சரீரமா கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு இருக்கிறோமா? அப்ப கிறிஸ்துவோடு நாம் இசைந்து இருக்கிறோமா? கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருந்தா நம்ம யாரோடு இசைந்து இருக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:5. மறுபடியும் வாசிங்க. அநேகராகிய நாமும் எப்படி இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமாக ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். பாருங்க, அவயம் எங்கேயாவது பிரிந்து இருக்குதா? ஐக்கியம் எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம் என்பது அவயங்களாக ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறதா, அதான் சொல்லப்படும். மறுபடியும் வாசிங்க. அநேகராகிய நாம் அப்படின்னா அநேக அவயங்களாக இருந்தாலும் கண் பார்க்கக்கூடிய அவயங்கள், பார்க்க முடியாத அவயங்கள், உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் எல்லாம் பல அவயங்களாக இருக்கிறது போல
திருச்சபை மக்களாகி இருக்கிற நாம் பல அவயங்களாய் இருந்தாலும் எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறது. இதுதான் இணைக்கப்பட்ட அனுபவம். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அனுபவம் என்பது எப்படி ஒரு சரீரம் என்னைக்குமே தனியா இருக்கு. உங்களை கிறிஸ்துவ விட்டு பிரிக்க முடியாது, உங்களை சபையை விட்டு பிரிக்க முடியாது. நானே சபையை விட்டு உங்களை போகணும்னு சொன்னாலும் உங்களை பிரிக்க முடியாது கிறிஸ்துவ விட்டு. அதுதான் இணைக்கப்பட்ட அனுபவம். கையை நீ தனியா போன்னு சொன்னாலும் போமா? போவாது. இணைக்கப்பட்ட அனுபவம். தொடர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள். அப்போ நம்முடைய சரீரங்கள் என்ன? சரீரங்கள் எப்படிப்பட்டதா? நாம் சரீரங்கள் கிறிஸ்துவனுடைய அவயவங்கள். அங்க பாருங்க, அதுல வாசிக்கும் போது கிறிஸ்துவின் சரீரத்துல, அதாவது ஒரு சரீரத்துல பல அவயங்கள் இருக்கிறது போல நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. அதை அப்படியே பவுல் இங்க சொல்றாரு, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள். இப்ப அதுல தனித்தனியா, அதாவது கிறிஸ்து சரீரம் நம்ம அவயம் சொல்லப்பட்டது போல இருந்தாலும் இதுல இணைத்து சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் அவயம். இப்போ இந்த கை, இதை நான் எப்படி சொல்லுவேன்? என்னுடைய கை, என்னுடைய கை, என்னுடைய கால். அப்போ நான் யாரு? கிறிஸ்துவின் அவயன். நான் யாரு? கிறிஸ்துவின் உடையவன். நீங்க யாரு? நீங்க யாரு? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரு சொல்லுங்க. அங்க என்ன வராது? நான் என்ற வார்த்தை வராது. ஆனா இன்னைக்கு பிரிவினைகள் நிறைய இருக்கு. அவ்வளவு சபை பிரிவு, இனப்பிரிவு, சாதி பிரிவு, மொழி பிரிவு. அப்போ கிறிஸ்துவின் அவயங்களா நாம் இருக்கிறோம் என்றால் நமக்குள் என்ன என்ன இருக்கணும்? என்ன என்ன இருக்கும்? நான் கிறிஸ்துவின் உடையவன். நான், பாருங்க தொடர்ந்து வாசிங்க. அப்படி இருக்க செய்யலாகாதே. இருக்கிறான். பாருங்க, இங்க பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னா, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான். ஆகவே நீங்க கிறிஸ்துவின் சரீரமா இருந்தால் உங்கள் சரீரத்தின் அவயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது? வேசியின் அவயங்களா இருக்கக்கூடாது. அதாவது இது எழுத்தின்படி நம்ம வேசியின் என்ற அந்த அர்த்தத்தை, அந்த உபச்சாரத்தை நம்ம அங்க பார்த்தாலும் இந்த எழுத்தின்படி அல்ல. இந்த இடத்துல இன்னொரு காரியம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, வேசி என்பது இந்த உலகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது, உலகத்தின் கிரிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்து வாழ்கிறக்கூடிய வாழ்க்கை, இசைந்து உலகத்தோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, நம்முடைய அவயங்களை இந்த உலகத்தின் வேசித்தனங்களுக்கு, பலவிதமான அசுத்தங்களுக்கு நம்ம விட்டு கொடுப்பதை குறித்து இங்க பவுல் சொல்லுகிறோம். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு இசைந்திரு, வேசித்தனம் பண்ணுகிற அவளோடு இசைந்திருக்கிற. அப்போ உலக காரியங்களுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவன், தன் சரீரத்தை விட்டு கொடுக்கிறவன், அந்த காரியங்களை எவன் எந்த காரியத்தை செஞ்சாலும் அவன் அதோடு என்ன செய்கிறானா? இசைந்திருக்கிறான், இசைந்திருக்கிறான். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு. அப்ப கர்த்தரோடு இசைந்திருந்தீனா, கர்த்தரோடு நீ இசைந்திருக்கிற, நீ அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிற. ஆகவேதான் வேசித்தனங்களுக்கு விலகி ஓடுன்னு சொல்லி, வேசித்தனங்கள் விலகி ஓடுன்னு சொன்னா உலகத்தின் கிரிகளுக்கு விலகி ஓடும். நான் அதை செய்யக்கூடாது,
நான் ஏன் இதை பார்க்க கூடாது, நான் ஏன் இதை பேசக்கூடாது? பவுல் அதான் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு முன்பாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க, அதுல 11ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல அதை அனுபவிக்க கூடாது, இதை அனுபவிக்க கூடாது. அனுபவி, ஆனால் உனக்கு தகுதியா? ஏன்னா நீ யார்? நீ கிறிஸ்துவின் உடையவன். உன் சரீரம் கிறிஸ்துவின் அபயம். நீ கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறவன். நீ கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறவன். ஆனால் உனக்கும் உலகத்தின் கிரியைகளுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. உனக்கும் உலகத்தின் கிரியைகளுக்கும் என்ன கிடையாது? ஐக்கியம் கிடையாது. நீ அதோடு இசைந்து போக மாட்டா, இசைந்து போக கூடாது. அல்லேலூயா. அடுத்தது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12 1 கொரிந்தியர் 12 வாசிங்க. சரீரம் ஒன்று, இவ்வளவு அருமையா பவுல் பேசுறார். நிறைய விஷயங்களை பவுல் பேசுறது நம்ம ரொம்ப, அதாவது நான் ஆரம்பத்துல அப்படிதான் புரிந்துகிட்டேன். பவுல் ரொம்ப கடினமா பேசுற மாதிரி, ஆனா அவர் தனக்கு தேவன் வெளிப்படுத்தின அந்த காரியங்களை மிக தெளிவா அழகா சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க கூட பவுல் பேசுற மாதிரி பேசல. அதுதான் சொல்றேன். மக்களை வஞ்சிக்கிற மாதிரி வேணா பேசுவாங்க, ஆனா பவுல் பேசுற மாதிரி பேசணும். சபையில வரங்கள் இல்லையா, அந்த சபைக்கு போகாத இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க சொல்றாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, வரங்களை நாடுங்கன்ற. அப்போ பவுலுடைய வார்த்தைக்கும் இன்னைக்கு இருக்க ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு வித்தியாசத்தை பாருங்க. அதே மாதிரி இங்க அழகா சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்படினில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தோம், சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கு. கிறிஸ்து அப்படின்னு சொன்னா நம்ம பிக்சர்ல ஒரு உருவத்தை பார்த்து சொல்றோமே, அது அல்ல அப்படிங்கிறார் பவுல். நீங்க பிக்சர்ல பார்த்துட்டு, இல்லைன்னா சில இடங்கள்ல சிலுவையில தொங்குற உருவத்தை பார்த்துட்டு அதான் கிறிஸ்து, அதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியை தோல்ல தூக்கி போட்டு போறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லாதங்கிற. அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? மெய்யான கடவுளா? நம்மெல்லாம் யாரு? அவருடைய அவயம். அப்போ எல்லாம் கிறிஸ்துவின் அவயமா இருந்தா அந்த பிரகாரமாவே கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம தாங்க கிறிஸ்து அப்படிங்கிற. கிறிஸ்துவோடு நீ ஐக்கியமா இருந்தால் நீ தான் கிறிஸ்து. நீங்களே அந்த நிருபங்கள், உங்களுக்கு ஏன் நான் நிருபத்தை எழுதணும் கேட்கிறார். 2 கொரிந்தியர் எழுதும்போது உங்களுக்கு நான் நிருபத்தை எழுத வேண்டிய அவசியமே இல்லையே, நீங்கள் தான் என்னோட நிருபங்கள். அவ கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னா, அந்த படத்துல பார்த்தீங்களா, அதான் அந்த சிலுவையில தொங்குற போற அது அப்படின்னு இல்ல. கிறிஸ்து யாரு? நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லப்படும். அதுதான் என்னது? கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கான அடையாளம். சரீரங்கள் எல்லாம் அனுசரிச்சிருக்கு, பல அவயங்களா இருந்தாலும் அவைகள் ஒன்றாகவே இருக்கிறது. அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கிற தேவ பிள்ளைகள், மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாமே நாம் ஒன்றாய் இணைந்து நாம தான் கிறிஸ்து. நான் கிறிஸ்துவின் ஒரு அவயம், நீங்கள் கிறிஸ்துவின் ஒரு அவயம். நாம் எல்லாரும் யாரு? இணைந்து கிறிஸ்து. கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:25. நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடினால்
நீ ஒருவருக்கொருவர் நீ அவயமா இருக்கிறதுனால இந்த அவயத்தை பார்த்து பொய் பேசணும் என்ன ஆகும்? காலில் அடிபட்டு போச்சு, ரத்தம் வருது, ரத்தம் வரல அப்படின்னு சொல்லி கால் சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? கால் தான் காயப்பட்டு அழுகி போகும். அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கொரு அவயங்களா இருக்கிற அப்படின்னாலே எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கொருவர் மெய்ய பேசுங்க, பொய்யை கலை. எதுக்கு எடுத்தாலும் பொய் தானே, எதற்கு எடுத்தாலும் பொய். நமக்கு நம்ம பொய் பேசுறோமா இல்லையா? என்கிட்டே பேசுறாங்க, நான் பெரிய பரிசுத்தவன், நான் வானத்துல இருந்து பிரிச்ச தூதனா இல்லை, அதனால என்ன தெரியாது பாஸ்டர். சில விஷயங்கள் தெரியும், நீ பொய் பேசுறீங்க தெரியுது. ஆனா நமக்குள்ள அந்த உண்மை இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரே அவயம், நான் ஒரே அவயமா, நான் கிறிஸ்துவோட ஐக்கியமா இருந்தா என்ன செய்யணுமா? மெய்யை பேசக்கிறவன், பொய்யை களைந்து மெய்யை பேசணும். கொலோசியர் 3:5 வாசிங்க. கொலோசியர் 3:5. ம் 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 பாருங்க எப்படி தேவனுடைய கோபாக்கினை இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் வருகிறதோ அதே போல உங்கள் மேல் வருகிறபடினாலே உங்களுக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க? தொடர்ந்து வாசிங்க. ம் 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 இவைகளின் பொருட்டு முற்காலத்தில் பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை கவனிங்க. அதுதான் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்படின்னா நம்முடைய பழைய அவயவங்கள்னா நம்முடைய அவயவங்களிலே கிரியை செய்த பழைய காரியங்கள், அவைகள் என்ன செய்யும்? களைந்து போடும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரா இருந்தா கண்ணை பிடுங்கி போடுது. ஏன் கண்ணை பிடுங்கி போடுறாரு? உன் கண் உனக்கு பாவம் செய்ய தூண்டினா நீ பாவம் செய்தா எங்க போவ? நித்திய அக்கினிக்கு போவ. நீ நித்திய அக்கினிக்கு போகாம இருக்கணும்னா உன் கண்ணை எரிந்து என்ன செய்? அக்கினியில. அதே போலதான் இங்க சொல்றாரு, கோபாக்கினின் பிள்ளைகள் மேல். கோபாக்கினை அப்படின்னா பாவம் செய்கிற உலகத்தின் ஜனங்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை என்ன செய்ய போறது? வரப்போகிறது. அப்படி கோபாக்கினை வருகிற நாளிலே நீ கோபாக்கினை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா பாவம் செய்கிற உன்னுடைய அவயங்களை என்ன செய்கிற? உனக்குள் போர் செய்கிற, பாவ செய்கிற இச்சைகளை உண்டாக்குற, கிரிகளை உண்டாக்குகிற அப்படிப்பட்ட அவயங்களை எரிந்து போடு. அப்படின்னா அவயங்களை எரிந்து போடணும், அந்த கிரிகளை அழித்து போடு. ஏன்னா தேவனுடைய கோபாக்கினைக்குரியவர்களாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேல் வரும் என்றால் நீங்களும் நானும் நிச்சயமாய் தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்முடைய வாழ்க்கையை தரித்து கொள்ளுகிறதா உண்மையான கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்கு ஆரம்பம். எது கிறிஸ்துவின் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறது, நீங்க பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கிறதா உண்மைதான். ஆனா உண்மையான கிறிஸ்துவ ஐக்கியத்தின் ஆரம்பம் என்பது புதிதாக்கப்பட்ட மனிதனை தரித்து கொள்வது. அல்லேலூயா. அதே போல இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க வருகிற யாக்கோபு 3:6 வாசிங்க. யாக்கோபு 3:6.
நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொழுத்து விடுவதாயும் நரக அக்னியினால் கொழுக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரப் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டது உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத கொள்ளாகுள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைவதுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையும் அதனாலேயே சபிக்கிறோம். துடித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. பாருங்க, இங்கே நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறதா? நெருப்பு. எப்படி ஒரு நெருப்பு, ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்தி போடுகிறதோ, அதே போல நம்முடைய அவயங்களிலே இதுவரைக்கும் மொத்தமா நம்முடைய அவயங்களை குறித்து பார்க்கிறோம். அவயங்களை வேசியின் அவயங்களா மாற்றக்கூடாது. நம்முடைய அவயங்களை என்ன செய்யக்கூடாது? ஒரு உறுப்பு அது நமக்கு இடரலா இருந்தாலும் அதை வெட்டி அதை எரிந்து போடுன்னு இருக்கிறார். ஏன்னா முழு சரீரமும் நரகத்துல தள்ளப்படுவதை காட்டிலும் ஒரு உறுப்பு போறது நலமா இருக்கும். அதனால பாவம் செய்கிற அப்படிப்பட்ட அவயங்களை எரிந்து போடு, அப்படிப்பட்ட கிரிகளை கலட்டி போடு அப்படிங்கிறார். அடுத்து இதுல எல்லா அவயங்களிலும் மிக நம்மை அதிகமான பாவத்துக்குள் தள்ளுகிற, கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை துண்டிக்கிற ஒரு முக்கியமான ஒரு அவை எது? நாவு. இன்னைக்கு நம்ம ஐக்கியத்தை, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை தரப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு அவைய நாவு. எப்படி ஒரு நாவு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்துப்படுகிறதோ, கிறிஸ்துவ வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் நாவு. நாவு என்னதான்? ஒரு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களை நாவாண்டு முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. எப்படிப்பட்டதா இருக்குதான்? விஷம் நிறைந்ததா இருக்கு. அப்ப எவ்வளவு மோசமான இந்த நாவு! இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இத தேவனோடு ஐக்கியப்படுத்தும். தேவனோடு ஐக்கியப்படுத்தும். இதை வெட்டி போறோம். இதை ஐக்கியப்படுத்திட்டா, அதனாலதான் பல பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெந்தெகோஸ்தே நாள்ல ஆண்டவர் எந்த உறுப்புகளை மனிதன் நமக்குள்ள எந்த பார்க்க தொடுறான்னா நாக்க தொடுறான். அக்னிமயமான நாவுகள் இறங்கி எங்க வந்துச்சு? அவர்கள் மேல இறங்கிச்சு. அவர்கள் பற்பல பாசைகளை. ஏன்னா இந்த நாவு ஐத்தான் நம்ம இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். 12:1 வாசிங்க. 12:1 வாசிங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ஏன் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய சரீரம் என்பது ஒரு கொடூரமான எஜமான். நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா? ஒரு கொடூரமான எஜமான். எஜமான் என்று சொன்னா, எஜமான் கீழே வேலை செய்கிற கூலிக்கு வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க, அடிமைகள் இருப்பாங்க. ஆனா அடிமைகள் அந்த எஜமான் எப்படி நடத்துகிறானோ, இந்த சரீரமும் நம்மளை அப்படித்தான் நடத்துது. அது என்ன நினைக்குதோ அதை தான் நம்மளை செய்ய வைக்கும். அதான் பவுல் சொல்ல, நான் விரும்புகிறதை செய்யாத விரும்பாதே செய்கிறேன். ஏன் விரும்பாத செய்ய வைக்கிறது? இந்த சரீரம். இந்த சரீரம் ஒரு கொடூரமான எஜமான். அதனாலதான் பவுல் அந்த ரோமன் அந்த நிருபத்தில் எழுதும் பொழுது உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கிறார். அதுலயும் முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த நாவு. ஏன்னா முழு சரீரத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த நாவு. சின்ன பகுதி தான், ஆனா பெரிய ஆயுதமா செயல்படக்கூடியது. இதை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இதை தேவனோட ஐக்கியப்படுத்துறதுக்கு தான்
பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நம்மளை ஆளுகை செய்கிற பகுதி எது அப்படின்னு சொன்னா நம்முடைய நாவை ஆளுகை செய்கிறார். அந்நிய பாஷை பேசுறது வெறும் பாஷை பேசுறது மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஷை பேசுகிறது மட்டும் கிடையாது. நம்முடைய நாவை தேவன் ஆளுகை செய்கிறார். எது கடினமான பகுதி, எது நம்மளால சாத்தியம் இல்லையோ அதைத்தான் தேவன் ஃபர்ஸ்ட் டச் பண்றார். அதுலயும் முக்கியமா நம்முடைய நாவை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய நாவை தேவனோடு ஐக்கியப்படுத்தி பாருங்க. உங்க நாவில இருந்து என்ன வராது? சபித்தலும். வாசிங்க அதுல 9-10 வசனத்தை வாசிங்க. 9-10-11 வாசிங்க. ஒரே நாவினாலே அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். பாருங்களேன், இந்த நாவினால்தான் துதிக்கவும் செய்யறோம். இந்த நாவினால்தான் துதிக்கவும் செய்யறோம். கெட்ட வார்த்தையும் பேசுறோம். இந்த நாவினால் தான் எல்லாமே பேசும். நாவில தான் எல்லாம் வரும். வருதா வரலையா? ஏன் வருது? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து. சகோதரர், இப்படி ஆகாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் வருமோ? அத்திமரம் ஒலிவ பழங்களின் திராட்சை செடி அத்தி பழங்களை கொடுக்க கூடுமோ? அப்படி ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க அப்படி என்றால் இந்த நாவு தேவனோடு ஐக்கியப்படுத்த ஒவ்வொரு பகுதியா பவுல் சொல்லிட்டு வர்றார். ஏன் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும்? கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டோம்னா நமக்குள்ள என்ன வராது? சொல்லுங்க. கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டா நமக்கு என்ன வராது? பிரிவினைகள் வராது. ஏன் பிரிவினைகள் வருகிறது? சில சொல்லுவான், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவுக்குரியவன், அவன் தான் பரலோகத்தில் இறங்கின பூரண பரிசுத்தவான்களை போல இருக்கலாம். கிறிஸ்து தன்னோடு கூட இருக்கிற போல, தன்னோடு நடக்கிறது போல சொல்லலாம். ஆனா சபையோடு மற்றவர்களோடு அவன் ஐக்கியப்படாவிட்டால் அவன் யாரு? கிறிஸ்துவுடையவனே கிடையாது. கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறவன் சபையோடு ஐக்கியப்படுவான். ஏனென்றால் சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சரீரத்தின் பல அவயங்கள் பிரிந்திருக்கிறது கிடையாது. அவயங்கள் ஒன்றாய் இருக்கிறது. அப்படி என்றால் எல்லா அவயங்களும் தான் என்னது? கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் ஏதோ நம்ம படத்துல பார்க்கிற அந்த பிக்சர் அல்ல. என்ன கிறிஸ்து என்று சொன்னால் எல்லாம் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிற நாம நம்முடைய சரீரத்தை எதா மாத்தி விடக்கூடாது? பேசிகின் அவயங்களா மாத்தி விடக்கூடாது. நம்முடைய சரீரத்துல எந்தெந்த அவயங்கள் நமக்கு தேவனுக்கு விரோதமாய் போர் செய்கிற அவயங்களா இருக்கிறதோ, எந்தெந்த அவயங்கள் நம்மை நித்திய அழிவுக்குள்ளாக தள்ளுகிற அவயங்களா இருக்கிறதோ அவைகளை நாம் என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும். அதுல முக்கியமா சொல்லப்படுகிறது நாவு. அது தேவனோடு இணைக்கப்படும் பொழுது, அது தேவனோடு ஐக்கியமாகும் பொழுது இந்த நாவை தேவனுக்காக எடுத்து பயன்படுத்துகிற நாவா தேவன் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த நாளில தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியம். அதனால கிறிஸ்துவிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற காரியங்கள் ஆண்டவர் பேசினார். ஆனா இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிற காரியம், அவரோடு நீ ஐக்கியப்படும், கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும். அதுதான் சபை. அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கிய பகுதி. இது இல்லாம நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவனா ஒரு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகம் பெற்று ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்து என்னைக்கு பிரிந்திருக்கல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அவர் இணைந்திருக்கிறது போல நாமும் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருப்போம். கண்களை